ஹாய் நான் அதீப் iQOO இப்போ iQOO 7 லெஜெண்டுங்கிற ரெண்டு ஃபோன்ஸ் இப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபோன்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம iQOOங்கிற பிராண்டை பற்றி பார்க்கலாம். ஓப்போட சப் பிராண்ட் தான் ரியல்மிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி விவோட சப் பிராண்ட் தான் இந்த iQOO தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு 5G ஃபோன் கொண்டு வரதா இருந்தாங்க. iQOO 3 5Gங்கிற மாடலு. அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா iQOO இந்த ஃபோனை கொண்டு வரதுக்கு முன்னாடியே ரியல்மி X50 Pro 5Gங்கிற ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. iQOO ஃபோன்ஸோட ஹைலைட் பார்த்தீங்கன்னா கேமிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. iQOOட எல்லா ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ப்ரைஸிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸிங்கில் தான் அவங்க ஃபோன்ஸை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. iQOO இந்தியாவில் லான்ச் பண்ண ரெண்டாவது ஃபோன் தான் இந்த iQOO 7 சீரியஸ். iQOO சைனாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சைனா லான்ச் பண்ண ஃபோன்ஸ் எல்லாமே iQOO ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. iQOO 7ஓட ஒரு ப்ரோ வேரியன்ட் தான் iQOO 7 லெஜெண்டுங்கிற ஃபோன். டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுமே சேம் தான். iQOO 7 பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பிளாக் சாலிட் ஐஸ் ப்ளூங்கிற ரெண்டு கலர் வேரியன்ட் தான் வருது. iQOO 7 லெஜெண்ட் பார்த்தீங்கன்னா BMW கூட ஒரு பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் அந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா BMWயோட ட்ரை கலர் ரைசிங் ஸ்ட்ரிப்போட பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. இந்த iQOO 7 லெஜெண்ட் இப்போ BMW எடிஷனில் மட்டும்தான் வருது. இந்த ஃபோன்ஸோட ஃபிசிக்கல் ஒரு பார்த்தீங்கன்னா ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் டைப் சி சார்ஜிங் போட்டு பிரைமரி மைக்ரோஃபோன் சிம்ட்ரா இதெல்லாம் தான் ஃபோனுக்கு கீழே வருது. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஸ்டோரேஜ் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிடையாது. டியூவல் சிம் கார்டு ஸ்லாட் மட்டும் தான் இந்த ஃபோனில் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற இயர் பீஸ் தான் இதோட செகண்ட் ஸ்பீக்கராக ஒர்க் ஆகுது. அடுத்து அந்த ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ரெண்டு ஃபோன்ஸுக்குமே சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் வருது. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இந்த ரெண்டு ஃபோன்ஸுக்குமே இருக்குது. அது என்னங்கிறது அந்த வீடியோவில் சொல்கிறேன். அப்போ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். 6.62 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. AMOLED டிஸ்பிளே வரதுனாலவே இதில் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இந்த டிஸ்பிளேல 120 ஹெர்ட்ஸுக்கான ரிஃப்ரெஷ் ரேட்டும் 300 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. 1300 nits தான் இதோட பீக் பிரைட்னஸ் வருது. HDR10+ சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோன்ஸில் வர ப்ராசஸரை பற்றி பார்க்கலாம். iQOO 7 லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 888 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Adreno 660 தான் இதில் வர GPU. iQOO 7ல் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 870 ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. Adreno 650 தான் இதில் கொடுத்துருக்க GPU. அப்புறமா ரெண்டு ஃபோன்ஸ்லுமே LPDDR5 RAM டைப் தான் வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா iQOO இங்கே வர்ச்சுவல் ராம்ங்கிற டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த வர்ச்சுவல் RAM என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ராமை விட அதிக RAM ஃபோனுக்கு தேவைப்படும் போது இந்த ஃப்ளாஷ் டிரைவிலிருந்து 3GB ஸ்டோரேஜை வர்ச்சுவல் ராமாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கும். இப்போ வர விவோட அதிக ஃபோன்ஸ்லையுமே இந்த வர்ச்சுவல் ராம்ங்கிற டெக்னாலஜியை கொடுக்குறாங்க. அடுத்து அந்த ஃபோன்ஸில் வர பேட்டரி பற்றி பார்க்கலாம். iQOO 7 லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா 4000 mAhக்கான பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. iQOO 7ல் பார்த்தீங்கன்னா 4400 mAhக்கான பேட்டரி வருது. அப்புறமா இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே 66 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோன்ஸில் வர கேமரா பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. iQOO 7 லெஜெண்டில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கான சோனி IMX598 சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் OIS சப்போர்ட் இருக்குது. அப்புறமா ஒரு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லென்ஸை நம்மளால மேக்ரோ ஷாட் எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியும். அப்புறமா ஒரு 13 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 50 mm தான் இதோட ஃபோக்கல் லென்த் வருது. iQOO 7ல் இந்த சேம் கேமராஸ் தான் வருது. இந்த 13 மெகா பிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸுக்கு பதிலாக iQOO 7ல் 2 மெகா பிக்சலுக்கான மோனோக்ரோம் லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 தான் வருது. ஃப்ரண்ட் டச் சாய்ஸ் 11.1 தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். அடுத்து அந்த ஃபோன்ஸோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். iQOO 7ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 31,990 ரூபாயும், 8GB 256GB வேரியண்ட்டுக்கு 33,990 ரூபாயும், 12GB 256GB வேரியண்ட்டுக்கு 35,990 ரூபாயும் தான் வருது. iQOO 7 லெஜெண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB 128GB வேரியண்ட்டுக்கு 39,990 ரூபாயும், 12GB 256GB வேரியண்ட்டுக்கு 43,990 ரூபாயும் தான் வருது. இந்த iQOO 7 சீரிஸ் பார்த்தீங்கன்னா Amazonல அவைலபிளாக இருக்குது. இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸிங் தான் இந்த ஃபோன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் iQOO 7 எடுக்கலாமா iQOO 7 லெஜெண்ட் எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா iQOO 7 எடுத்தால் போதும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா iQOO 7 லெஜெண்டில் இருக்கிற சிமிலர் ஸ்பெக்ஸ் iQOO 7லேயும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா iQOO 7 லெஜெண்டு BMW கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதோட சார்ஜும் இந்த iQOO 7 லெஜெண்டில் இருக்கும். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.